Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக அம்மாநிலத்தில் இருந்து வரும் வாகனங்களுக்கு உடுமலை எல்லைப் பகுதியில் கிருமிநாசினி தெளிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடை உதவி மருத்துவர், ஆய்வாளர், 2 கால்நடை பராமரிப்பு உதவியாளர் அடங்கிய குழுவினர் சுழற்சி முறையில் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமன்றி கோழி இறைச்சி, முட்டை, கோழி தீவனம் போன்றவை கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் கொண்டு வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்பாராமல் அதிக அளவு கோழிகள் உயிரிழந்தால் உடனடியாக கால்நடைத்துறை தகவல் தெரிவிக்கும்படியும் பண்ணை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் அறிகுறிகள் தென்படும் சமயத்தில் அதிகப்படியான கோழிகள் இறக்க நேரிடலாம். அந்த இறப்புகள் தெரியும் பட்சத்தில் கால்நடை மருத்துவர்கள் தெரிவிக்குமாறு அருகிலுள்ள பண்ணையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து தமிழக எல்லைக்கு நுழைய அனைத்து வாகனங்களும் கிருமி நாசினி கொண்டு கிருமி நீக்கம் செய்யப்பட்டு தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கும். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.